நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு பிரச்சனையாக இருப்பது அவங்க லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான். அவங்கக்கிட்ட கான்ஃபிடென்ஸு சுத்தமாக இருக்காது. ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா ஃப்ளூவன்சி வராது. ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒருவேளை எப்போவாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவங்க திரும்பவும் இங்கிலீஷில் பேசுவதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களில் யாருக்காவது கான்ஃபிடென்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்கா? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால தான் உங்களால் பேச முடியலையா? உங்கள் ஃப்ளூவன்சி அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, கான்ஃபிடென்ஸை எப்படி கெயின் பண்ணுவது, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுவது, ஃப்ளூவன்சி எப்படி அடைவது, அதுக்கான 5 இம்பார்ட்டண்ட் வெரி எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ். ஆனால் ரொம்ப சிம்பிளானது. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜெடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண எங்கிட்ட ஐடியாஸ் கேட்கும்போது நிறைய நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். எனக்கு இங்கிலீஷே வராது, எனக்கு ஃப்ளூவன்சியே கிடையாது, எனக்கு கிராமரே தெரியாது, நான் பேசும்போது கம்ப்ளீட்லி கிராமர் மிஸ்டேக்காக இருக்கும், எனக்கு ஒரு சென்டென்ஸ் கூட இங்கிலீஷில் பேச வராது. இந்த மாதிரி நெகட்டிவ் கன்ஃபெஷன். இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன் இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா அவங்க நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தில் இருந்தால் வருது. அவங்க ஆழ்மனதுக்குள்ளால் அவங்க பிலீஃப் சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றாமல் கண்டிப்பாக அவங்களால இங்கிலீஷில் கான்ஃபிடெண்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. ஸோ கான்ஃபிடென்ஸ் வேணும்னா இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக மாற்றணும். இது ஒரு சைக்காலஜி, இல்லைன்னா வேறு வழியே இல்லை. கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் ஃப்ளூவன்சியும் கிடைக்கும். ஃப்ளூவன்சி வந்தால் தான் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் இங்கிலீஷில் சரளமாக நீங்கள் பேச முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணலாம், இந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தை எப்படி கம்ப்ளீட்டாக உங்கள் மனசுலேருந்து எராடிகேட் பண்ணலாம், அதுதான் பார்க்க போகிறோம். இதை மைண்ட் டாக் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் நேம் கொடுத்துருக்கேன். இது ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிடே மார்னிங் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆகுது இந்த மெடிடேஷனை இல்லைன்னா இந்த மைண்ட் டாக்கை பண்ணணும். 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளால் ரிப்பீட் பண்ணணும். இது மார்னிங்கில் மெடிடேஷனில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, இந்த 3 இங்கிலீஷ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை உங்கள் மனசில் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நம்பர் 1, I can speak English fluently and confidently. நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். I can speak English fluently and confidently. ஸோ இதை நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் மூட்லேயும் சொல்லலாம். ஓகே, நம்பர் 2, I can speak English with anybody, anytime, anywhere. ஓகே, ரிப்பீட் பண்ணுங்கள். I can speak English with anybody, anytime, anywhere. Okay. Third positive statement, இல்லைன்னா ஸ்லோகன் இல்லைன்னா மந்த்ரா. ஓகே, I can speak anything and everything in English. ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. I can speak anything and everything in English. இதோட தமிழ் மீனிங் என்ன? I can speak இங்கிலீஷ் ஃப்ளூவன்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. என்னால் இங்கிலீஷ் சரளமாகவும் நம்பிக்கையோடும் பேச முடியும். நம்பர் 2, I can speak English with anybody, anytime, anywhere. என்னால் யாருக்கு கூட வேணாலும், எந்த டைமில் வேணாலும், எங்கே வேணாலும் இங்கிலீஷில் பேச முடியும். நம்பர் 3, I can speak anything and everything in English. என்னால் எல்லாமே இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை ரிப்பீட் பண்ணுங்கள் எவ்ரிடே இன் யுவர் மைண்ட். உங்கள் பிலீஃப் சிஸ்டம் மாறும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இங்கிலீஷில் பேச முடியாது. கம்யூனிகேஷன் என்னாலே நம்ம வேறு மக்கள் அடுத்த மக்களுக்கிட்ட தான் நம்ம கருத்து பரிமாற்றம். வி ஷேர் அவர் ஐடியாஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எவ்ரி திங். ஆனால் கம்யூனிகேஷனில், எஸ்பெஷலி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வருவது, நமக்கு ஒரு ஃபியர் வருவது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது தான். தேட் இஸ் வை இந்த செகண்ட் ஸ்டெப் வெரி இம்பார்ட்டண்ட். உண்மையில சொன்னால் ஒரு பிகினர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செகண்ட் ஸ்டெப்னு நான் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் ஸ்டெப் தான் அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப், ப்ராக்டிஸுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப். இதில் அவங்க என்ன பண்ணணும்னா, யூஸ்வலி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது தான் ஒரு டென்ஷன் வருது, இல்லைன்னா பயம் வருது, நம்ம ஸ்டட்டர் ஆகுமோ, நமக்கு ஃப்ளூவன்சி வராமல் இருக்குமோ, பேச முடியாமல் ஆகுமோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதனால் யூ பிகின் வித் செல்ஃப் டாக். த செகண்ட் ஸ்டெப்போட நேம் செல்ஃப் டாக். எப்போவுமே பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த செல்ஃப் டாக்கில் துவங்குவது நல்லது. செல்ஃப் டாக்குன்னா நீங்களாகவே பேசுவது. அங்கே ஹியூமன் பீயிங்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னா, இன் மை ஒப்பீனியன், ஒரு செக்லூடட் பிளேஸ். அங்கே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, யாரும் எந்த ஹியூமன் பீயிங்ஸும் உங்களை வாட்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கம்ப்ளீட்லி சேஃபான, உங்களை யாருமே வாட்ச் பண்ணல, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அப்படியான ஒரு பிளேஸ். ஓகே, எஸ்பெஷலி நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு தனிமையான நேச்சரால் சூழப்பட்ட ஒரு இயற்கையின் மத்தியில் ஒரு இடம். ஓகே, why this is very important for me? Because நீங்கள் பழைய காலத்தில் உள்ள பெரிய ஸ்பீக்கர்ஸ், ஒரேட்டர்ஸ், ஈவன் ஆப்ரஹாம் லிங்கன் கூட, ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஸ்டட்டரிங், அதாவது திக்குவாய் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அவர் பெரிய ஸ்பீக்கர் ஆவார், பெரிய பொலிட்டீஷியன், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கராக மாறுவார். ஆனால் அவரோட சைல்டுஹுட்டில் ஸ்டட்டரிங் இருந்தது. அது அவர் எப்படி ஓவர் கம் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஃபீல்டில் நேச்சரில் போய் சவுண்டாக பேசி, ஓகே, சவுண்டாக பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவரோட ஃபியரையும் ஸ்டட்டரிங்கையும் எல்லாம் ஓவர் கம் பண்ணாங்க. அதனால் சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, யூஸ்வலி உங்களுக்கு ஃபியர் இருந்தால், கம்யூனிகேஷன் ஃபியர் இருந்தால், கம்யூனிகேஷன் ஸ்டட்டரிங் இருந்தால், நீங்கள் நேச்சரில் போய் சவுண்டாக பேசுங்க. பிகாஸ் நேச்சர் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு தரும். இங்கே நேச்சரில் போய் சவுண்டாக பேசும்போது யாரும் இல்லாத இடத்துல உங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜியும் கான்ஃபிடென்ஸ் கிடைப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நேச்சரில் நீங்கள் ட்ரீஸுக்கு கூட பேசலாம். ஓகே, தேர் ஆர் ட்ரீஸ் ஹியர். நீங்கள் ஒரு 8-10 ட்ரீஸுக்கு ஒரு நேம் கொடுத்து ட்ரீஸுக்கு கூட பேசலாம். மனுஷங்களாக பாவிச்சு அவங்கக்கிட்ட பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் படி, ஹவ் ஆர் யூ, இல்லைன்னா பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஹாய், குட் மார்னிங் ராகுல், ஹவ் ஆர் யூ, ஓகே, ஹேவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹவ் வாஸ் ப்ரீவியஸ் நைட், ஆக்சுவலி இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ரெய்னிங், ஹோப் யூ என்ஜாய்ட் த ரெயின் வெரி மச், ஓகே, பிகாஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் a drought period, so you enjoyed yesterday. Okay, would you like to ask me something? Would you like to have a cup of tea? என்ன வேணாலும், உங்கள் டெய்லி ரொட்டீன், உங்கள் எஸ்டர்டே நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க, ஓகே, யுவர் ஹாபி, வாட் எவர் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ், யூ கேன் டாக் வித் த ட்ரீஸ். ஸோ தட் கிவ்ஸ் யூ எ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு கனெக்ஷன் கிடைக்கும், ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் கிட்ட பேச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு கூட அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்க மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணி யூ கேன் கிவ் ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஸோ தேட் இஸ் வை ஸ்டெப் நம்பர் 2ல் ஒரு நேச்சர் சரௌண்டான செக்லூடடான ஏரியாவில் போய் மரங்களுக்கிட்ட பேசி பழகுங்க. இல்லைன்னா தன்னை உங்களுக்குள்ளேயே சவுண்டாக கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுங்க. இது ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வரும். 3வது ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஏன்னா எப்படி ஒரு குழந்தை தவழ்ந்து முட்டங்கால் போட்டு எழும்பி ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்குதோ, அதுபோல் தான் இந்த 3rd ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 3rd ஸ்டெப்பில் தான் நம்ம
இன்னொரு ஆளுக்கிட்ட பேச துவங்குகிறோம். ரியல் கம்யூனிகேஷன். ஓகே, அப்போது இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்யலாம், இதோட நேம் என்ன? இந்த தேர்ட் ஸ்டெப்பை நான் பியர் டாக் அப்படின்னு சொல்லுவேன். யூஸ்வலி பியர், பிஇஇஆர், பிடபிள்யூஆர் அப்படின்னா நம்ம ஏஜ் குரூப்பில் உள்ள மக்களை பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பியர்னா ஏஜ் குரூப்னு நான் மீன் பண்ணல. ஆக்சுவலி உங்களோட அதே ஸ்டாண்டர்டில், இங்கிலீஷ் லெவலில், ப்ரொஃபிஷியன்சி லெவலில், உங்களோட அதே ஆஸ்பிரேஷனோட இங்கிலீஷ் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படியாவது நல்லா இங்கிலீஷில் பேசணும், அப்படின்னுள்ள ஒரு மோட்டிவேஷன், ஆஸ்பிரேஷனோட உங்களோட அதே ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் பேசுவது. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் who has the same aspiration and who has the same motivation to learn English. அந்த மாதிரி ஒரு ஆளை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட ½ an hour or 1 hour டெய்லி பேசுவது. ஸோ நம்ம எப்படி தண்ணியில் நீச்சல் அடிக்க போகும்போது ஃபஸ்ட்டில் முதல் கால் எடுத்து வைக்கமோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட உங்கள் பெயர்கிட்ட ஃபைண்ட் அவுட் எ பெயர் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அட்லீஸ்ட் ½ an hour டெய்லி. நீங்கள் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், கான்வர்சேஷன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ரோல் ப்ளே பண்ணலாம். ஓகே, இதில் என்ன நடக்கணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் யூஸ்வலி மற்ற ஆட்கள்கிட்ட இங்கிலீஷில் பேச பயப்படுறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண நேர்ந்தாலோ இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் வந்தாலோ அவங்க உங்களை டீஸ் பண்ணுவாங்களோ, உங்களை ஏதாவது நினைப்பாங்களோ, உங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியலன்னு நினைப்பாங்களோ, அதனால தான் நம்ம யூஸ்வலி பயப்படுவோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் உங்களே போல் ஒரு ஆள் இருக்கிறதுனால ஸோ தெர் இஸ் நோ டீசிங் அட் ஆல். உங்கள் 2 பேருக்கு இடையில எந்த விதமான ஈகோவும் இருக்காது. 2 பேருமே ஒரே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யூ டோன்ட் டீஸ் ஈச் அதர். உங்களால் மாறி மாறி என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் தட் யூ கெட் a lot of confidence in this stage. ஓகே, இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். ஓகே, நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், யார்கிட்ட வேணாலும் இங்கிலீஷில் பேசலாம், என்னாலே இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், த 4th ஸ்டேஜ் இஸ் சோஷியல் டாக். ஓகே, பியர் டாக் தாண்டி சோஷியல் டாக். இதை சோஷியல் மீடியான்னு வேணால் ரெஃபர் பண்ணலாம். இன்றைக்கி உள்ள காலத்தில் சோஷியல்னாலே சோஷியல் மீடியா தான். ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட பெயர், உங்களோட ஸ்டாண்டர்டில் உள்ள ஆளை தாண்டி இன்னொரு லெவலுக்கு போகிறீங்க. ஸோ தேட் இஸ் யூ சூஸ் சம் பீப்புள், சம் சிச்சுவேஷன். மேபி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லார்கிட்டையும் சரளமாக இங்கிலீஷில் பேச மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இடத்துல சோஷியல் மீடியா, என்னோட சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிடைச்சா இங்கிலாண்ட்லேயோ அமெரிக்காவிலோ த்ரூ யுவர் சோஷியல் மீடியா குரூப் வழியாகவோ யார்கிட்டையாவது இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் இட் வுட் பி கிரேட். ஏன்னா அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, தே வில் அப்ரிஷியேட் யூ. ஒரு இந்தியன் இவ்வளவு இங்கிலீஷ் பேசினாலே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ தேட் வில் பி அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஒரு பிரிட்டிஷ்காரர்கிட்டையே நான் இங்கிலீஷில் பேசினேன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ இன் திஸ் 4th ஸ்டேஜ் சொசைட்டியில் பல சுச்சுவேஷனில் உள்ள ஆட்கள் இங்கிலீஷ் பேசுகிறவங்கக்கிட்ட உங்கள் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், பேச துவங்குங்க. ஓகே, பட் யூ கேன் சூஸ். ஓகே, திஸ் வில் பி a great exposure for you. நல்ல ஒரு ட்ரைனிங்கை உங்களுக்கு தரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் யூ கோ ஆல் அவுட். ஸோ தட் த 5th ஸ்டேஜ் இஸ் டாக் வித் எனி ஒன், எனிவேர், எனி டைம். ஓகே, அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். எந்த பயமும் எந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் இல்லாமல் யார் நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசினாலும், எந்த சுச்சுவேஷனில், எந்த டைமில் யார் இங்கிலீஷில் பேசினாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஓகே, நம்ம ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலும் எந்த சுச்சுவேஷனையும் எந்த பர்சனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவீங்க. ஸ்லோலி இந்த ப்ராசஸில் இந்த 5 ஸ்டெப்பையும் வெற்றிகரமாக கடந்து இங்கே ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கராக
மாறுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் இதில் எந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நான் எந்த ஸ்டெப் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.